கேரளாவில் கல் இருக்கு, கர்நாடகாவில் இருக்கு, ஆந்திராவில் இருக்கு, புதுச்சேரியில் இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் கல் மதுவானது? ஒருத்தன் சொல்லு காரணம், ஒரு ஆள் சொல்லு. ஏனென்றால் டாஸ்மார்க்கு கல்லை குடிச்சிட்டு நீ அங்க போறது குறைஞ்சிரும். அப்ப என்ன பண்றது? கல்ல மது என்று குற்றம் சாட்டணும். அங்க குறைஞ்சா என்ன என்றால், எல்லா ஆட்சியாளர்களும் டாஸ்மார்க்ல சரக்கு விற்கிறதுக்கு சாராய ஆலை இருக்கு, ஃபேக்டரி இருக்கு. சாராய ஆலை வச்சிருக்கிற சாராய முதலாளிகளைத்தான் நீ ஓட்டு போட்டு தேர்வு செஞ்சுக்கிட்டே இருக்க. நீ முதலமைச்சரை தேர்வு செய்யல, சாராய ஆலை அதிபர்களை தேர்வு செய்யற. அந்த சாராய தொழிற்சாலையில் இருந்து சரக்கு டாஸ்மார்க்கு வந்து அது வித்து வர வருமானம் குறைஞ்சிரும். ஆலையிலிருந்து விற்கிறதுக்கு ஒரு காசு, இங்க சரக்கு கடைக்கு அனுப்புறதுக்கு அந்த காசு இவங்களுக்கு, சரக்கு விற்கிற காசு கவர்மெண்ட்டுக்கு. அது பிளாக்ல குவார்ட்டருக்கு 10 ரூபாய் 20 ரூபாய் ஏற்றி விற்கிறது அது அவங்களுக்கு. ஆனா போத்தல்ல என்ன எழுதியிருக்கும்? மது நாட்டுக்கு, வீட்டுக்கு, உயிருக்கு கேடு. வீட்டுக்கு உயிருக்கு கேடு, அது சரி. நாட்டுக்கு என்ன கேடு? இளவு கேடு. அது 50,000 கோடி வருது. நாட்டுக்கு கேடான மதுவை எந்த நாடு விற்கும்? இந்த கேள்வி யாரும் எழுப்பல. ஏன் கல்லு மதுவானது? இதனாலதான் சாராய வியாபாரம் படுத்துவிடும், ஆலைகள் நட்டமாகிவிடும். கல்லு மது சரி. அப்ப இந்த டாஸ்மாக் கடையில் விற்கிற சரக்குகள் பீரு, பிராண்டி, ரம்மு, ஜின்னு, அதெல்லாம் கோயிலில் கொடுக்குற தீர்த்தமா இல்ல புனித நீரா? அது என்னது? எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் இவர்கள்? மதுவை விற்று வருகிற காசிலே தாலிக்கு தங்கம் கொடுக்கிறோம் என்பது, குடிக்க வச்சு 2 லட்சம் பேர் தாலி எடுத்தது, அதை எப்படி சொல்றது? நீங்கள் கொண்டு போட்டு கொள்வதுதான் கொலை என்று கருதுகிறீர்களா? குடிக்க வச்சு கொள்வதும் படுகொலை தான். இவர்கள் படுகொலையாளர்கள். மதுவை விற்று வருகிற வருமானம் குஷ்டரோகி கையில் இருக்க வெண்ணெய்க்கு சமம் என்றார் பேரறிஞர் அண்ணா. அந்த குஷ்டரோகி இருக்கிற கையில வெண்ணெயத்தான் இந்த இவங்க பல ஆண்டுகளாக நக்கிக்கிட்டு இருக்காங்க மாறி மாறி. அண்ணா பேரை சொல்லி ஆட்சியை செஞ்சுக்கிட்டு மது விற்று வர்ற வருமானம் அது ஒரு வருமானமா என்று கேட்டார் பேரறிஞர் அண்ணா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.